எனக்கு இந்த நிலா கூட அந்த கோல்டன் பால் மாதிரி தான் தெரியுது. உனக்கு ஏதாவது கிடைச்சிச்சா இல்லையா? அந்த கோடாமணியை கிடைக்கணும் எனக்கு நம்பிக்கையே இல்லை. வேற எங்கேயாவது போய் தேடலாம். நான் நினைக்கிறது சரியா இருந்தா அந்த பால் இங்கே தான் இருக்கணும். அப்படி இங்கே இல்லை அப்படின்னா வேற யாராவது தூக்கிட்டு போயிருக்கணும். அந்த பாலை தொலைச்சி விட்டு கூலா அவ சொல்ற வாயில ஆட்டப்பம் வச்சு ஒடிக்க வச்சிடும் மாட்டேன். தீபாவளிக்கு வெடி அடிக்கச்சுனாலே பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுப்பேன். ஆஹா போகிற பேசாத 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 பேசாத. வலிக்கிற உதைக்கிறீங்கடா முடியலடாடே வலிக்கிற விடுங்கடா முடியலடாடே விடுங்கடா டே. எப்பா சப்பாத்திக்கு மாவு பண்ணா இவங்க தான் கூப்பிடணும். அந்த கோல்டன் பால் கிடைக்கல. எவ்வளோக்கு எவ்வளோ அதை சீக்கிரமா நம்ம கண்டுபிடிக்காமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லது. நீ நைட்டு சப்பாத்தி பண்ணிடுறதுக்கு இவங்கள தான் கூப்பிடணும். வணக்கம்டா மாப்பிள்ள பேக்ல இருந்து. அத்தாடி அத்தி ஒரு 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 நீ எப்படா பேங்குள்ள உந்த? வீட்டுல ஆயா சோறு போட மாட்டேங்குது, அதான் கிளம்பி வந்துட்டேன். ஸ்கூல்ல எவனா அவனுக்கு ஓசி சாப்பாடு போடுறேன்னு சொன்னது? தனியா ஏற்றடா பேசிட்டு இருக்க? நீ தான் அவன் சொல்ல பயந்தே போயிட்டேன். நம்ம அப்படி நடந்து போனா நம்ம ஃபோக்கஸ் கும்பதான ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். அந்த அளவுக்கு இருக்கணும். ஹாய், ஸ்கூலே என்ன பத்தம் சொல்லிவிடுது. ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த பேருக்கும் புகழுக்கும் காரணம் இந்த கோல்டன் பாய். அன்னைக்கு அப்படிதான் நைட்டு ரோட்டோரமாக போயிட்டு இருக்கும் போது தலையில ஏதோ ஒன்று தப்புன்னு வந்து விழுந்துச்சு. ஆனும் அது என்னன்னு உத்து பார்த்தா லட்டு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தான் தெரியுது அது தங்க உருண்டை, அதாவது கோல்டன் பால். கிடைச்சா அழைக்க லாபம்னு சொல்லி பாக்கெட்டில் சொல்லிவிட்டு நானும் வீட்டுக்கு போயிட்டேங்க. இது சொத்த முட்டா எப்படி நல்லா இருக்கா? சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஏதோ தேவலாம், ஏதோ பசியே சாப்பிட்றேன். வீட்டில் சோறு போலாம் தான் இங்கே வந்தேன். இங்கே வாங்கி கொடுக்கறதுக்கு நோட்டா சொல்லிட்டு கிடக்குற. சரி நல்லா இருக்கு. இந்த வெள்ளை கூட பேகுல தானே இருக்கு. ஓய் உன் கூட கொஞ்சம் தனியாக பேசணும். வழியா இரு போயிட்டு வந்துடுறேன். வா போலாம். நீ 2 பேரும் தனியா போய் அப்படி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. ஐயோ, இந்த மாதிரி ஃபன்னியான வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட பார்ட் 2 இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.